இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இதோ இந்த திருவிவிலியத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். தூய ஆவியானவர் இந்த இறை வார்த்தையிலே நமக்கு வாழ்வாய், வழியாய், ஆற்றலாய் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். இதோ இந்த நாளிலும் இந்த உயிருள்ள இறை வார்த்தை நமக்கு உயிரை கொடுக்குவதாக இருக்கிறது, நமக்கு வாழ்வுக்கு வழியை காட்டுவதாக இருக்கிறது. இதோ இந்த நாளிலும் இந்த இறைவார்த்தையை இன்று கொடுக்கிற இந்த இறைவார்த்தையை நாம் கவனமுடன் செவி மடுப்போம். ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையை தூய ஆவியானவர் காட்டுகிறார். ஏசாயா 54:10. மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்பு நிலைசாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆண்டவர் நம்மீது இரக்கம் உள்ளவர். நம் ஒவ்வொருவர் மீதும், என் மீதும், உங்கள் மீதும் இரக்கம் காட்டுகிற ஆண்டவர் இதோ இந்த நாளிலே நம்மீது இறங்கி இந்த இறை வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர். உன் மீது நாம் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்கிறார். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும். மலை நிலை சாயுமா மலை? குன்றுகள் இடம் பெயருமா? இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா? போகாது. அப்படியே சாயினும் நான் உன் மீது கொண்ட பேரன்பு, நம் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு அது நிலை சாயாது என்று சொல்லுகிறார். நம் மீது இரக்கம் காட்டுகிறவர். ஆண்டவரை யார் யார் தேடி வந்தார்களோ அவர்கள் மீது இறங்கி அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்பி அனுப்பினார். அவர் தேவைகளை நிறைவேற்றி அனுப்பினார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொரு மீதும் இரக்கம் காட்டுகிறவராயிருக்கிறார். நம்மீது கொண்ட அந்த சமாதான உடன்படிக்கை, ஆண்டவர் மனம் கலங்கி இருந்த திரு தூதர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த சமாதான வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தியது. அவர்கள் முன் நின்றது அவர்களுக்கு நல்ல உற்சாகமும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் தந்தது. கலக்கம் நீங்கியது. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்திலே 27வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அமைதியை உங்களுக்கு நான் விட்டு சொல்கிறேன். அமைதியை இந்த உலகத்தில் விட்டு நான் போகிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் அமைதியை, என்னுடைய அமைதியை நான் விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் தரும் அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போல அல்ல என்கிறார் ஆண்டவர். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்லுகிறார். உள்ளம் கலங்காதீங்க, நான் உங்களுக்கு அமைதி தருவேன். இந்த உலகம் கொடுக்கிற அமைதி நிலைக்காது, நிலை இல்லாதது. நான் கொடுக்கிற அமைதியோ துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா நேரத்திலும் நான் உங்களுக்கு அமைதி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம் மீது இரக்கம் கொண்டு இருக்கிறவர், உன் மீதும் என் மீதும் ஆண்டவர் இரக்கம் கொள்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் உள்ளவரே, இரக்கம் காட்டுகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இரக்கமுள்ள ஆண்டவர், எங்கள் மீது இறங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே,
நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய உயிருள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் மேல் இறங்குகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமேசுவின் ஈடு இணைத்து அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதய